ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும்னு ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய். நாம இன்னைக்கு பதிவிடக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறத பதிவிடுறோம். அதன்படி செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் மகர ராசியிலும் 3, 4 பாதங்கள் கும்பராசியிலும் இருக்கு. இதன்படி மகர ராசியிலும் கும்பராசியிலும் பிறந்த ஜாதகதாரர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 11/12/2025 9:34 PM முதல் அன்றைய தினம் நள்ளிரவாக, அதாவது பின்னிரவாக வரக்கூடிய காலங்கள் 11/12/2025 பின்னிரவாகவும் 12/12/2025 3:57 AM வரக்கூடிய காலங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டம காலம். இந்த 12/12/2025 3:57 AM முதல் அன்றைய தினம் பகல் 10:21 AM வரை வரக்கூடிய காலங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. பகல் 10:21 AM முதல் அன்றைய தினம் மாலை 4:48 PM வரை வரக்கூடிய காலங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. மாலை 4:48 PM முதல் அன்றைய தினம் இரவு 11:38 PM வரை வரக்கூடிய காலங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக இருக்கு. இந்த சந்திராஷ்டம காலமான செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 2 ராசியில் மகர ராசியிலும் கும்பராசியிலும் வருது. அதனால இந்த ராசியில் இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்த ஜாதகதாரர்கள் உங்களுடைய நட்சத்திர பாதம் எதுவென்பதை தெரிந்து அதற்கான சந்திராஷ்டம காலத்தை தவிர்த்து அதற்கு அடுத்து வரக்கூடிய நேரங்களில் உங்களோட சுப நிகழ்வுகளையும் சுப முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.